நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில இங்க நிஃப்டி ஃபியூச்சர் ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல நாம பை ட்ரெண்ட்ல இருக்கலாமா? அதாவது புல் மோட்ல இருக்கலாமா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கன்டினியூஸா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், நல்ல சாலிட் கேண்டிலா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதுக்கு மேல நல்லா கன்டின்யூ ஒரு பையிங் பாசிபிலிட்டீஸ் இருக்கா? ஒரு லாங் ட்ரெண்ட் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நெறைய கொஸ்டின்ஸ் மார்க் நெறைய பேத்துக்கு இருக்கு. ஆம், பார்ப்போம். இதுக்கு நமக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல டே டைம் ஃப்ரேம் எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நியூ ஹை அதாவது ஆல் டைம் ஹைக்கு மேல குளோசிங் வச்சிருக்கு. ஸோ இந்த குளோசிங் வந்து நல்ல சாலிடான குளோசிங் தான். புல் மூவ்ல தான் இருக்கு. பட் கன்டின்யூ ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ அதுக்கு இந்த ஹை ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். நான் நெறையா டைம் சொல்லுவேன். பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். கேப் அப் ஆயிட்டு ஒரு ரெட் பார் ஃபெயில்டு. ஃபெயில்டுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட். அதே போல தான் அம் இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ தியரீஸ் நல்ல கேண்டிலா க்ளோஸ் வச்சுட்டு அடுத்தது புல்லிஷ் பியர்சிங் ஃபார்மேஷன் குடுத்துருக்கு. அது மாதிரி ஒருவேளை இங்க இந்த ஏரியால ஒரு தியரிஸ் என்கல்ஃபிங்கோ அல்லது ஃபெயில்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் இந்த ஏரியால விழுகக்கூடாது. ஸோ பார்ப்போம். அதுக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வேவ் ஃபார்மேஷன் தெரிஞ்சுக்குவோம். ஸோ கரெக்ட்டா பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆயிருக்கு. இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா தெரியும். பட் பிரேக் ஆயிட்டு போயிருந்தாலும், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கு மேல க்ளோஸும் வச்சிருக்கு. பட் ஆனா நாளைக்கு அந்த க்ளோசிங் தாக்கு பிடிக்குமா? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போகணும் அப்படின்லாம் இல்ல. ஸோ என்ன இன்ட்ராடே டைம் நமக்கு ஷோ பண்ணுதுங்கிறத பார்ப்போம். ஸோ அத பேஸ் பண்ணி நாம நெக்ஸ்ட் வியூவ கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ஆல் டைம் ஹை, பிரேக் அவுட் நல்ல ஒரு க்ளோசிங் தான். ட்ரெண்ட் பைல தான் இருக்கு. பட் கன்டின்யூ ஆகுமா? ஆகாதாங்கிறது ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ வச்சு பார்ப்போம். இப்போ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல வேவ் ஃபார்மேஷன பார்த்துருவோம். பார்த்துட்டு அதன் பிறகு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ கன்டினியூஸா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் மூவ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே ஹையர் ஹை பிரேக் ஆயிட்டு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போர்ட் கரெக்ட்டா எடுத்துட்டே வந்துட்டே இருக்கு. ஸோ இங்கேயுமே கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்ப மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேம்ல ஒரு நல்ல ஒரு குளோசிங் வச்சிருக்கு. இந்த குளோசிங் சக்சஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொரு விஷயமும் கூட நாளைக்கு கான்ட்ராக்ட் சேஞ்ச். கான்ட்ராக்ட் சேஞ்ச் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் வந்து மோஸ்ட்லி கேப் அப் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது எங்க ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,120 24,120 பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி அது கிரீன் பாராவோ, அது ரெட் பாராவோ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டில் இருந்தால் என்ன பண்ணலாங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ அதாவது கிரீன் பாரா இருந்தா புல்லிஷ் வியூ கன்டின்யூ ஆகும். இருந்தாலும் நாளைக்கு கன்டின்யூ ஆகுமா? ஆகாதாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஓப்பன் ஆகுறத வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். பட் ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எதிர்பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 24,120 கேப் அப் ஆயிட்டு ஒரு நல்ல ஒரு பியரிஷ் பாரா விழுந்தால் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டில். ஒருவேளை இந்த மாதிரி செட்டப் விழுந்தது அப்படின்னா, இட்ஸ் கம் டவுன் அப் டூ திஸ் பிரைஸ் ஆக்ஷன். 23,000 எக்ஸ்ட்ரா 900 இருக்குன்னு நினைக்கிறேன். 23,900. ஸோ ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. ஓகே. ஸோ பைக்கான பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் ஆனால் டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ. சரிங்களா? ஸோ நாளைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வச்சு ஃபெயில்ட் ஆயிட்டு
இந்த லோவ மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் என்னவா இருக்கும்? டவுன் ட்ரெண்ட இண்டிகேட் பண்ணுது. ஸோ, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் எப்ப போய் ரெட் பார் ஆகுது நம்ம இங்கேயே வந்து ஷார்ட் பண்ணலாம். தப்பு கிடையாது. பட் அந்த ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, புல்லிஷ் வியூல சேஞ்ச் ஆகணும். அதையும் மறந்துறாதீங்க. ஸோ 24,000 போகணும்னு சொன்னோம். ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல கான்ட்ராக்ட் சேஞ்ச்னால ஒரு கேப் அப் ஆயி ரெட் பாரா க்ளோஸ் வச்சுட்டு மேக்ஸிமம் இங்கருந்து ஷார்ட் ஆயிட்டு, இந்த லோ வந்து பிரேக் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஒருவேளை புல்லிஷ் வியூல இருக்கிறவங்க கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டிங் வச்சிருக்கீங்க. இந்த லோவ ஃபோக்கஸ் பண்ணுங்க. சப்போஸ் இந்த லோ வந்து பிரேக் ஆயிட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகாம இருக்கு அப்டின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெயில்ட் ஆகக்கூடாது. இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சுனான்லாம் இல்ல. பிரேக் பண்ணாலும் சஸ்டெயின் ஆகணும். ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். அப்படி ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்டின்னா, ஒரு லாங் டவுன் மூவ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ மேபி நான் எதிர்பார்க்குற மாரி ஒரு வேளை ஃப்ரைடே லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சால், டே டைம் ஃப்ரேம்ல மேபி பியரிஷ் என்கல்ஃப்ட் கேண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. பாப்போம். நாளைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்குதா? அல்லது இந்த லோ பிரேக் பண்ணாம புல்லிஷ் வியூ கன்டின்யூ ஆகுதாங்கிறது. ஸோ, இப்ப நம்ம ஃபைனலா நம்ம என்ன சொல்ல வரோம்? என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்டின்னா, இட்ஸ் அ புல் ட்ரெண்ட். பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் கான்ட்ராக்ட் சேஞ்ச் அப்படிங்கிறனால எப்போ பாயிண்ட் தான் ட்ரேட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 24,120ல மார்க்கெட் ஓப்பன் ஆகறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து புல் கேண்டிலா இருக்கா? பியரிஷ் கேண்டிலா இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை புல் கேண்டிலா இருந்தது, இந்த பிரைஸ் ஆக்ஷன் நல்லா க்ளோஸ் வச்சிருச்சு அப்டின்னா, ஸோ இந்த லோ வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, புல்லிஷ் வியூ போகலாம். அகைன். ஓகே. சப்போஸ் ஃபெயில்ட் ஆகலன்னா, டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் நெறையா இருக்கு. பாப்போம். நாளைக்கு இந்த லோக்கு கீழ க்ளோஸ் வச்சுச்சு அப்டின்னா, புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஹோல்டிங் சைடும் போகலாம். பாப்போம். நாளைக்கு எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகுது? ஃபைனலா முடியறப்போ எங்க க்ளோஸ் ஆகுதுங்குது. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.